என்னையா இப்படி சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹை ஹலோ கைஸ், வெல்கம் டு அபி ஐபிஎல் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன சம்பவம்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலருக்கு இன்ஜுரி ஆயிருக்கும் எல்லாத்தையுமே தெரியும். அந்த பவுலருக்காக இன்னொரு பவுலரை மாற்றி வச்சிருக்காங்க. அப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி பிளேயரை ட்ரிகர் பண்ணி விட்டு இப்போ அவங்க ஒரு சைடு அடிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமாக பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேலேருந்தே போயிடலாம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல ஒரு பிளேயர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. அந்த இன்ஜுரியில் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நேத்தன் இல்லிஸ் இன்ஜுரி ஆயிட்டாரு. அந்த இன்ஜுரி இப்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் யார் வருவான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டவுட் வந்துச்சு. அது இப்ப அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான்சன் ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அவர் எப்படி பால் போடுறாங்க பாத்தீங்கன்னா, எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி பால் போட்டா அவர் அவுட் ஆவாங்க, அந்த அளவுக்கு பால் போற ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பவுலரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு பால் போட்டு எப்படி காலி பண்றாங்கன்னு பாப்போம். அது மட்டும் இல்லாம இந்த பிளேயர் வந்து இப்ப லாஸ்ட் நடந்த சீரீஸ் அப்ப லோக்கல் மேட்ச்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா செம்மையா விக்கெட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய எடுத்திருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்ரீக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிருக்காங்க. ஓகே, மேட்ச் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் போது என்னென்ன நடக்குன்னு அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் வந்து செம்மையா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. பேட்டர் இருந்தாலும் சரி, பவுலரா இருந்தாலும் சரி, எல்லாமே பயங்கரமா சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, எல்லா டீமுக்குமே ஒரு பிராக்டிஸ் மேட்ச்னு ஒன்று பிராக்டிஸ் மேட்ச்னா அவங்க எத்தனை வேணாலும் நடத்திக்கலாம், அவங்க இஷ்டம், அவங்க எத்தனை வேணாலும் நடத்திக்கலாம் அப்படி இருந்துச்சு. நம்ம டீம்லயும் நம்ம சிஎஸ்கேலயும் பிராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு இல்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்சோட ஸ்கோர்ஸ்னா பார்க்கும்போது வாங்கடா எப்படா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்ப அந்த அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காங்க. பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, பவுலர்ஸ் விக்கெட்ஸ் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது சுத்தமா தெரியல. நம்ம மேட்ச் வேற எப்ப வருதுன்னு கூட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இப்ப. ஓகே, அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நம்ம ருட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 53 பால்ஸ்ல வந்து 132 ரன் அடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம டெவால் பிரவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 38 பால்ல வந்து 92 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிவம் டூபே அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஆறு சாம்பி எவ்வளவு அடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 17 பால்ல 41 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் 9 பால்ல 20 ரன் அடிச்சிருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்கோர்னா வந்தது. அப்புறம் நீங்க கேப்பீங்க ஆயுஷ் மாத்தர் என்ன இவங்க என்ன நிறைய பேர் கேப்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்தர் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஆயுஷ் மாத்தர் வந்து பாத்தீங்கன்னா 6 தான் அடிச்சிருக்காரு. ஸ்கோர் வெளில வரல. மத்தபடி இவங்க இந்த ஸ்கோர்னா வெளில வந்திருக்கு. அதனால உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. மத்தபடி ஸ்கோர் வராதுன்னா நம்மளால அது என்ன வெளில வராதுன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியல. சோ எல்லாமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல நூறா இருக்கட்டும், கலீல் அகமதா இருக்கட்டும், எல்லாமே சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. பவுலர் விக்கெட்ஸ் செம்மையா எடுத்து வச்சிருக்காங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இதான் நடந்திருக்கு. செகண்ட் மேட்ச்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் மேட்ச்ல ருத்து வந்து கொஞ்சம் கம்மி பால் அவுட் ஆயிருக்காரு. ரன் வந்து எவ்வளவு தெரியல, இதான் சொல்லிருக்காங்க. அப்புறம் நம்ம சஞ்சு சாம்சன் வந்து விளாசி கிட்டத்தட்ட 123 எவ்வளவு ரன் அடிச்சிருக்காராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்தேர் வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பேட் பண்ணி 80 ரனுக்கு மேல அடிச்சிருக்காரு. அப்புறம் அங்கேயும் நம்ம டெவால் பிரவிஸ் வந்து 92 பிளஸ்ல தான் அடிச்சிருக்காராம். இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு அந்த அளவுக்கு கேட்க தோணுது. என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே பிராக்டிஸ் மேட்ச் தான், அது நமக்குள்ள விளையாடுறதான். இதுல இந்த விளாசுறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பவுலர் இவங்களே இந்த கிளி கிளிக்கிறாங்களே, போய் வெளில போய் ஆனா எப்படி கிளிக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தெரியும் எங்க எப்படி போட்டா என்னென்ன மேட்ச் உழுவுன்ட்டு. அவங்க வந்து பவுலர்ஸ் சாதாரணமா பால் போடலாம் சொல்லணும், செம்மையா போட்டிருக்காங்க. இவங்களும் அடிச்சிருக்காங்க. சோ வேற லெவல் நடந்திருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நடந்துதான் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்ப நடந்த அந்த 2 மேட்ச்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்திரவை ஓப்பனிங் இறங்கலையா. ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்ட்னர் யார் இறங்கிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சு சாம்சன் அண்ட் ருட்டு இவங்க மட்டும் தான் இறங்கி 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இறங்கி ஓப்பனர்ஸா இறங்கி இருக்காங்க. இறங்கி விளாசி இருக்காங்க. நம்ம டீமை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் பயங்கரமா இருக்குல்ல. ஏன்னா நீங்க அப்படியே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆயுஷ் மாத்தர், ருட்டு, அப்புறம் சஞ்சு சாம்சன், அப்புறம் பாத்தீங்களா டூபே, டெவால் பிரவிஸ், அப்புறம் நம்ம தலை வருவாரு. அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா, அப்புறம் உருவல் பட்டேல், ஃபுல்லா நம்ம பேட்ஸ்மேன் அடிச்சு தாறுமாறா பறக்க உடறது தான் உறுதியாகி போச்சு. அந்த அளவுக்கு தான் சொல்லணும். வேற ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா மேட்ச் உடனே வைங்களா அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஒரு நாள் வெயிட் பண்ணாச்சு. இன்னும் 3 days 4 days தான் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னன்னா மேட்ச் நடக்க போது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ரோரா 26 நடத்தும் போது அங்க எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க ஃபேன்ஸ் ஒன்று நடத்திருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் ஒன்ல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்சிபியை வந்து அடிக்கிறதா ஹெட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாயை விட்டுருக்காங்க. அபிஷேக் சர்மா வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அதை புடிச்சு வச்சுட்டு நீங்க வாங்கடா நான் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் இதை எடுத்து வச்சுக்கிட்டு அடிட்டு நீங்க வாங்கடா 28ஆம் தேதி வாங்கடான்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன் ஒரு சைடு நிக்க, இன்னொரு சைடு எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் வந்து நீங்க வாங்கடா நாங்க சொன்ன மாதிரி உங்களை அடி போண்டா அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ்
ஃபேன்ஸ் ஒரு சைடு நிக்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2026ல 2 பேத்து நடுவுல தான் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. யாருக்கு 6வது கப் அடிக்க போறா அதான் இப்ப டார்கெட்டா இருக்குது. இவங்க நடுவுல கொஞ்சம் விளையாண்டுட்டு போட்டோம், அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. எப்படியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப செம்ம டீம் வந்து ஃபார்ம் ஆகி நிக்கிறோம். போன சீசன் வந்து எவன் வந்து என்னென்ன பண்ணீங்களோ அப்படியே லைன்ல வந்துருங்க. யார் யார் போஸ்ட் போட்டிருக்காங்க, அந்த அபிஷனல் அக்கௌண்ட்லயே போஸ்ட் எப்படி எந்த மாதிரி போட்டாங்க, மரம் நடுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஏரியால வந்து உங்களே அடிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. தலை ஏரியாவே தலையை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேற போஸ்ட் போட்டாங்க. எல்லாமே லைன்ல இருங்க, தலை இஸ் கமிங். ஓகே ரைட், நமக்கு இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐபிஎல் ஃபுல்லாவே நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வரும். அது மட்டும் இல்லாம லைவும் வரும். அதுக்கு எப்படியான லைவ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் அப்ப ஃபுல் லைவ் வந்துடும். ஒரு சிஎஸ்கே மேட்ச் கூட மிஸ் ஆகாது. மற்றபடி எல்லாத்துக்குமே லைவ் வருவோம். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆனா சிஎஸ்கே மேட்ச் மட்டும் என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம். சிஎஸ்கே மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல தான் இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.